வெல்கம் டு கேஆர்கே ஃபேமிலி. வீட்டில் கிச்சன் ஃப்ரீயாக இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வீட்டில் வெளியில் போயிருக்காங்க, எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கேஆர்கே ஃபேமிலிக்கு உங்கள் ஆதரவை தருங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனை யூஸ் பண்ணுவோம். முதல்ல வெங்காயத்தை வெட்ட போகிறேன். ஆடு 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 ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா என்னென்ன காயெல்லாம் இருக்குன்ட்டு பார்த்தோன்னா பாவைக்காய் இருந்தது. அதனால் பாவைக்காயில் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீலாக் வீடியோ. பேசிக்கலி அவன் கொஞ்சம் சோம்பேறி, அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். வெங்காயத்தை வெட்டியாச்சு, வெங்காயத்தை வெட்டிட்டோம். பாவைக்காவை கழுவி வச்சிருக்கேன். இப்போ பாவைக்காவை வெட்ட போகிறோம். பாவைக்காய் மட்டும் கொஞ்சம் தின்னா அப்படியே இது பண்ணணும். ஓகே, ஒரு பாவைக்காய் வெட்டியாச்சு. பார்த்தா 3 பாவைக்காய் இருக்கு. 3 போட்டால் நிறைய ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால 2 மட்டும் நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விதையெல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா விதை இருந்தாலும் சாப்பிடுவேன். ஸோ அதனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இஞ்சியை நறுக்கி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம், இல்லைன்னா இதே மாதிரி இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கியும் போடலாம். எனக்கு இஞ்சி பூண்டை விட இந்த மாதிரி ஒரு ரா இஞ்சி போட்டால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் ரா இஞ்சி வெட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியை நறுக்கிறோம், அவ்வளோதான். இங்கே எடுத்து வைக்கிறான்னு பார்க்குறீங்களா? தட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நறுக்கியாச்சு. இஞ்சி பூண்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பூண்டை வெட்டலை இல்லை, அதனால் இப்போ பூண்டையும் வெட்ட போகிறோம். பாருங்கள், வெள்ளைப்பூடு. அடுத்த தோலை வச்சுட்டு பொடி பொடியாக நறுக்கிடுவோம். என்னோட தோலோட வெட்டான்னு பார்க்குறீங்களா? வெட்டிட்டோன்னா தோலை எடுக்கிறது ஈஸி. தோலை எடுத்துட்டும் வெட்டலாம், வெட்டிட்டும் தோலை எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படி இது பண்ணிங்கன்னா தோல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்படியே ஃப்ரை பண்ண முடியாது, ஏன்னா நான் அடுப்பை ஆன் பண்ணல. ஸோ நாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. நல்லா சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரையிங் பேன் எடுத்து வைப்போம். இப்போ ஃப்ரையிங் பேன் வச்சாச்சு. ஃப்ரையிங் பேன் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ நான் அதில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்ற போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டாம், தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கும். ஆயில் சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த இடப்பட்ட கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, புளியை ஊற வைக்க போகிறேன். ஏன்னா லைட்டாக புளிப்பு இருக்கணும், அப்படின்னா தான் பாவைக்காய் நமக்கு நல்லா இருக்கும்.
ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்ல புளி எடுத்து இதில் போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறேன். கிரைண்டர் மோடில் போட்டாச்சு. என்னடா அடுப்பை நேரம் வச்சுங்கன்னு பாக்குறீங்களா? சிம்மில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நல்லா சூடாக இருக்கும். இதில் முதல்ல என்னன்னா அந்த பூண்டையும் இஞ்சியும் போடுறோம். அப்புறம் இந்த வெங்காயத்தையும் போடுறோம். போட்டு மைல்டான இதில் வதக்க போகிறோம். இதான் கரண்டி. இந்த மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது மரக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கடுகுலாம் போடலன்னு பார்க்குறீங்களா? நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டாக போட்டால் போதும், நிறையாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்டை போட்டு கூட இது பண்ணலாம். நம்ம ரொம்ப நேரம் இருக்கும்போது கடுகு வந்து ரொம்ப கறி இருக்குன்னா அது கொஞ்சம் லைட்டாக கசக்கும். அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். கடுகு இதாகட்டும். இது கூட கொஞ்சம் ஜீரகம், அதுக்கூட பார்த்தோம்னா பெரிய ஜீரகம், இது வந்து சோமுன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குளிர்ச்சியை வேண்டி லைட்டாக வெந்தயம், அதையும் ஆட் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சுக்கனால தான் தைரியமாக தள்ளி தள்ளி போயிட்டு வரேன், ஏன்னா இல்லைன்னா கருகிடும். பாருங்க, இப்போவுமே இந்த கடுகுலாம் வெடிக்குது. ஃபர்ஸ்ட் ஏர் வந்து ரொம்ப சூடாக போட்டோம்னா அது பாட்டு இதாகிட்டு கருகிட்டு விடணும். இதுனா கருகாமல் நல்லா இருக்கும். பாருங்க, வெங்காயம் அப்படியே தாள் மாதிரி நல்லா உதிர்ந்து வருது. அப்படியே உதிர்ந்து வரட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணி வச்சு தாளிக்கிற சவுண்டே கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு. ரொம்பலாம் அப்படியே கருகெல்லாம் வருக வேண்டாங்க. அப்படியே லைட்டாக அப்படியே இந்த பச்சை இதாக இருக்கட்டும். அப்படின்னா தான் மசாலாலாம் ஊறி வரும்போது நமக்கு இந்த வெங்காயத்தெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காய் பாவைக்காயெல்லாம் ஆட் பண்ண போறோம். திடீர்னு குழம்புது பாவைக்காய். எஸ், நறுக்கின பாவைக்காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சு வதக்க வேண்டியதான். கொஞ்சம் கேஸ் இப்போ கூட்டிக்கிறேன். நல்லா சூடாக இருந்தால் தான் அது கொஞ்சம் வதங்கி வரும். என்ன நிறைய சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா என்ன சேர்த்துவாங்க. எனக்கு இந்த இது போதும். நான் மோஸ்ட்லி தண்ணி ஊற்றி தான் அதை அவிச்சிட்டு திருப்பி தான் சுண்ட விடுவேன் நான். மசாலாவில் எப்பவுமே ஆட் பண்ணிக்குவோம், அப்படின்னா தான் நல்லா ஊறி வரும். இந்த பொடி வந்து ரொம்ப காரமாக இருக்குங்க, அதனால கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிடுறேன். என்ன பொடினா மிளகா பொடி. அறுபதுனா மல்லிப்பொடி. எனக்கு மல்லிப்பொடிக்கு ரொம்ப பிடிக்கும், மல்லி ஃப்ளேவரு, அதோட கூட கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் கரம் மசாலா டன் 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 ரொம்ப ஆட் பண்ணிடுறோடா.
நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். வேறு மசாலா ஆட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் கிருமி இருந்துச்சுன்னா ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆயிராமல் இருக்கிறதுக்கு சீக்ரெட் ரெசிபி, எல்லார் வீட்டுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட் ரெசிபியான மஞ்சப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் ஃப்ளேவர் பிடிக்காத அவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு மசாலா வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னன்னா அதை தண்ணி ஊற்றி அவிக்க போகிறோம். இது தண்ணி நிறையவே ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றினா அது அவிஞ்சு வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போவே உப்பை ஆட் பண்ணிக்கோ தேவையான அளவுக்கு. அப்படின்னா தான் இந்த அவியும் போது இந்த இந்த பாவைக்கால் உப்பு ஊறி வரும். இந்த உப்பு நான் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஓரளவுக்கு உப்பு பிடிக்கும், ஓரளவுக்கு காரம் பிடிக்கும். அது அவங்களோட குக்கிங் ப்ராக்டிஸில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். குக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் குக்கிங் வரும். இப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதை மூடி போட்டு அவியே வைக்க போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அது ஈக்குவலாக அவிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இடையில கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஏதாச்சும் அடி பிடிச்சிடும். குக்கிங் வந்து ரொம்ப பொறுமையாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சிலர்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. பேசிக்லி நான் சோம்பேறி வைக்கிறதுனால ஸ்லோவாக தான் பண்ணுவேன். இது வந்து ஸ்லோ ஃபுட், கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய பேருக்கு பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கும். அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடர். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, புளி இருக்கு இல்லையா, இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் அதை அப்படியே இது பண்ணி ட்ரை பண்ணோன்னா நமக்கு பாவைக்காய் ஃப்ரை ரெடி. ட்ரை பாவைக்காய். இதை வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் குழம்பு, சொதி, ரசம், ஏன் வெறும் சாதத்து கூட வரைவு சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் புளி சேர்த்துருக்கனால 2-3 நாள் வச்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நாம் இதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்மி இதில் வச்சுட்டு ஃப்ளேமை கம்மி வச்சுட்டு இதே மாதிரி போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அவிய விட்டோன்னா நல்லா ஊறி போயிடும். முடிஞ்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பாவைக்காய் அமைஞ்சாச்சு. இதை நம்ம நல்லா ட்ரை ஆக வேண்டியதுதான். பாருங்க, நம்ம கம்மி எண்ணெய் ஊற்றிருந்தாலும் நமக்கு ஆயிலியாக வந்துருக்கு. இது வந்து என்னோட தனிப்பட்ட இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு வந்து லெமன் ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக காரமாக பண்ணும்போது லாஸ்ட்டில் லெமனை கொஞ்சம் பிடிச்சி விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, மல்லி இலையை கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன், இதே மாதிரி
பொடி பொடியாக நறுக்க போகிறோம். இதுக்கு மேலே போட்டோம்னா மல்லியில ஃப்ளேவரும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இன்னைக்கு மத்தியான சாதத்துக்கான பாவைக்காய் ஃப்ரை, பொரியல், கூட்டு என்னன்னாலும் சொல்லிக்கோங்க, நம்ம வைக்கிறது தான் பேர். ரெடி. பாருங்க, அந்த தக்காளி தெரியுது பாருங்க, வெள்ளைப்பூடு தெரியுது, மல்லியிலை தெரியுது, பாவைக்காய் தெரியுது, ஒன்று ரெண்டு இடத்துல கடுகுமே தெரியுது, எல்லாமே அப்படி துண்டா தெரியுது, ஆனியனும் தெரியுது. ஓவரா ஸ்டார்டிங்ல வதக்கியிருந்தோம்னா இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனால ஓவரா வதக்காம இது பண்ணா போதும். எஸ், ரெடி. மத்தியானம் இதை சுட சுட சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் வேற ஒரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். கேஆர்கே ஃபேமிலிக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்க. நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன், குக் ஆயிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாய்.